நீர்நிலைகள் தொடர்பான வழக்கு விவரங்கள், ஆக்கிரமிப்பு செய்வோர் மீது எடுக்கப்படும் சிறை தண்டனைகள் குறித்து வழக்கறிஞர் பாலுவுடன் நமது செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னையை பொறுத்தவரை சென்னை ஒரு மிகப்பெரிய வெள்ளக்காடாக காட்சியளித்தது. அதாவது டிசம்பர் மாதத்தில் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஃப்ளட் சென்னையை தாக்கி சென்னையை உருகுலைத்தது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, சென்னையை சுற்றி இருக்கிற சுமார் 3000 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்டவை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டதுனாலையும், மேலும் சென்னை நகரத்துக்குள்ளே இருக்கிற 19 ஏரிகள் சரியாக தூர்வாரப்படாததுனாலையும், மேலும் அந்த ஏரிகளுடைய பரப்பளவு தற்போது 50% குறைந்திருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1130 ஹெக்டேர் அளவுக்கு இருந்த இந்த 19 ஏரிகள், சென்னை மாநகருக்குள் இருந்த ஏரிகள் தற்போது 645 ஹெக்டேர் அளவுக்கு மட்டுமே இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, என்க்ரோச்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகள். இந்த ஆக்கிரமிப்புகளை இவர்கள் ஆக்கிரமிப்புக்காரர்கள் இந்த ஆக்கிரமிப்புகளை நடத்தும் போது இவர்களிடம் இந்த இடத்தை மீட்டு எடுக்க முடியுமா, மேலும் மீட்டு எடுத்தாலும் அவர்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட தண்டனை வழங்கப்படுகிறது உள்ளிட்டவற்றை குறித்து நம்ம இப்போது மூத்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சென்னைக்கு சுற்றுவட்டார பகுதியில் 3000 நீர்நிலைகள் இருந்து தற்போது சுருங்கி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் சென்னைக்கு உள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட 19 ஏரிகள் அது பரப்பளவு சுருங்கி ஒரு மோசமான சூழ்நிலையை எட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆக்கிரமிப்புகள் எப்படி நடக்குது, இந்த ஆக்கிரமிப்புக்காரர்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்படுகிறது சார்? அதாவது அதற்கு முன்பாக சென்னை மாநகரம் என்பது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக, ஏறக்குறைய 1 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெருகி வரும் நகரமாக இது மாறி வருகிறது. ஆனால் இந்த சென்னை மாநகரத்தில் வாழக்கூடிய மக்கள் 2 பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். ஒன்று, வெயில் காலங்களில் மழை இல்லாமல், கோடை காலங்களில் மழை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் அந்த தட்டுப்பாட்டில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம், பெரும் மழை பெய்கின்ற காலங்களில் வெள்ளத்தில் மூழ்கி பல வீடுகள், பல நிறுவனங்கள் முழுகக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இந்த இரண்டிற்கும் அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய பிரச்சனை எது என்று சொன்னால், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் இந்த 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக ஏறக்குறைய நீங்கள் குறிப்பிட்டதை போன்று 3000 ஏரிகள் என்று சொன்னால், அந்த 3000 ஏரிகள் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் போய்விட்டது. கோடம்பாக்கம் தற்பொழுது இருக்கக்கூடிய வள்ளூர் கோட்டம் அது ஒரு ஏரியாக இருந்திருக்கிறது. அந்த ஏரி சாலை என்று சொல்வார்கள். அதற்கு பக்கத்தில் தான் ஏரிகாத்த மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கோயில் இன்றைக்கு இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஏரியை பார்க்க முடியவில்லை. இதேபோன்று சென்னையில் பல இடங்களில் ஏரிகள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புகள் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கிலே சொன்னது, நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அந்த இடத்தை மீண்டும் நீர்நிலைகள் இருந்தபோது எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதற்காக கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதி பெறக்கூடிய காலங்களில் கூட இதை பார்த்து மிக கவனமாக இந்த அனுமதியை வழங்க வேண்டும் என்றும் விதிகள் இருந்தாலும் கூட, சென்னை புறநகர் பகுதியில் இன்றைக்கு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏரியில்தான் அந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் இப்பொழுது இயங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஏரி நீர்நிலைகள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்காக ஏதாவது ஸ்பெஷல் சட்டம் ஏதாவது இருக்கிறதா? இதற்கு என்ன மாதிரிப்பட்ட தண்டனை? நீங்கள் கேட்டதில் தண்டனை பெரிய அளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு வழக்கறிஞராக எந்த மாதிரிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கணும்? இது மாதிரி, அதாவது இது ஒரு தனிநபராக ஏற்பட்டதல்ல, இது ஒரு அதிகாரிகள் மற்றும் மேலதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்துடைய ஒரு கூட்டு சதின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த மாதிரிப்பட்ட ஒரு சட்டம் ஏற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல இந்த நீர்நிலைகள், இப்பொழுது இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அதனுடைய பகுதிகள் எது என்பதை அரசு அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் நீர்நிலை பகுதி எது என்பதை அதை பொது அறிவிப்பாக வெளியிட்டு அந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய இடங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதோடு இதற்கு ஒரு தீர்வு, ஒரு மாற்று வழி என்று சொன்னால், இதுபோன்ற நீர்நிலை பகுதிகளை மறுவரையறை செய்வதற்காக ஏதாவது அதிகாரிகள், ஒரு துறை சார்ந்தவர்கள் அதில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற ஒரு விதி உருவாக்கப்பட வேண்டும்.